நான் சட்டக்கல்லூரி பயிலணும்னு ஆசைப்படுறேன், சட்டக்கல்லூரியில் சேரணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு அடிப்படை கல்வி தகுதி என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது படிச்சிருக்கணும். 1லேருந்து 10, 10க்கு அப்புறம் 11, 12 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும். அப்புறம் டிகிரி 3 வருஷம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 3 வருஷம் சட்டக்கல்லூரி. அப்படி இல்லை, நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், நான் 12th நல்ல மார்க்கு, அப்போ நான் வந்து சட்டக்கல்லூரி பயிலலாமா? கண்டிப்பாக பயிலலாம். அது எப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டக்கல்லூரி நீங்கள் டிகிரி முடிச்ச ஏதாச்சும் ஒரு பிஏ, பிஎஸ்டி, பிகாம் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் லா காலேஜில் சேரணும் அப்படின்னா 3 வருஷம் படிப்பு தான். இல்லை டிகிரி முடிக்க 12th மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 வருஷம் படிப்பு. அது வந்து டிகிரியோட சேர்ந்தே வந்துடும், பிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ அந்த டிகிரி உங்களுக்கு சேர்ந்தே ஆட் ஆயிரும். அதனால் 12th நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் சட்டக்கல்லூரியில் பயிலலாம். அதுக்கு வந்து மதிப்பெண் விழுக்காடுகள்லாம் இருக்குது. அந்த விழுக்காடுகள் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எலிஜிபிலிட்டி மார்க் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சட்டக்கல்லூரியில், அரசு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்கும். அதுவாக ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அதர் ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயில்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர் ஸ்டேட்டு பயிலனா ரெகுலராக போகணும். ரெகுலராக போகணுங்கிறது வேற ஒன்றும் இல்லை.